தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. மணப்பாறை பக்கத்துல அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடியவருடைய மகள் திருமணத்தை முடிச்ச கையோட மனக்கோலத்திலேயே ஆசி வாங்குறதுக்காக மருத்துவமனைக்கு தன்னுடைய கணவரோட வந்திருக்காங்க. இது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்திடும் முன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முன்முகம். அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம். தந்தை மேல கொண்ட அதீத அன்பாலதான் இவங்க உடனடியா திருமணம் செஞ்சுக்க கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்களாம். வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய இனாம் ரெட்டியப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல். இவருடைய இரண்டாவது மகள் தான் 23 வயதான நிவேதா. குடும்ப சூழ்நிலை காரணமா 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மில் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய அக்காவுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் நிவேதாவுடைய தந்தை சக்திவேல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வராரு. சிகிச்சைக்கான எல்லாத்தையுமே நிவேதா தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நிவேதாக்கும் விடுத்தலாம்பட்டி பகுதியை சேர்ந்த 25 வயதான மணிவேல் அப்படின்றவருக்கும் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள்ல குடும்பத்தார்கள் தீவிரம் காட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கிடையில தான் திடீர்னு சக்திவேலுக்கு உடல்நலக்குறைவு அதிகரிச்சிருக்கான். உடனடியா அவரை அவசர சிகிச்சை பிரிவுல மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்துதான் உடனடியா நிவேதாக்கும் மணிவேலுக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடு செஞ்சு கோயில் இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிவேதா தன்னுடைய தந்தை கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மணக்கோலத்திலேயே மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இப்படி மணக்கோலத்துல தன்னுடைய தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இவங்க மருத்துவமனைக்கு வந்தது பாக்குற எல்லாருமே நிகழ்ச்சியில அழுத்தி இருக்கு.